முக்கிய அத்தியாயமா உருவானது. பிறகு பரிணாம வளர்ச்சிக்கு மனுஷன் நிலையா நிக்கிறதுக்கு இது தேவைப்பட்டது. இந்த மூணுமே குரங்கு இனத்துக்கோ இல்லனா சிங்க இனத்துக்கோ இல்லனா புலி இனத்துக்கோ உருவாச்சுன்னா அவங்களுக்கு இதே மாதிரி இயற்கை அடாப்டேஷன் ஆன அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா இன்னைக்கு சிங்கம் கூட நம்ம ஆட்சி செய்யலாம். நம்மள அந்த மாதிரி ஸ்டிமுலஸ் உருவாவல. அது நமக்கு உட்பட்ட காரணத்தை வந்து நேச்சுரல் செலக்ஷன். இதுக்கு ஏதோ பெரிய டிவைன் ஃபோர்ஸ் மாறிச்சு டிவேட் ஆச்சுன்னா கிடையாது. நேச்சுரல் செலக்ஷன் வளர்க்கும். இப்ப கூட நம்ம பார்க்கலாம், நம்ம வீட்டுல யாருக்காவது பெரிய ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் பாருங்க, ஸ்ட்ரோக் மண்டையில் அடிப்பட்டதுன்னா என்ன ஆகும்? இந்த பகுதியில ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டதுன்னா கை கால் விழுந்து போயிடும். கை கால் விழுந்ததோட மூளை சிந்திக்கிற சிந்தனை இழந்துரும். சிந்தனை சினிமா பேச்சு நின்று போயிடும். வாய் கொடிக்க பேச்சு நின்று போயிடும். இன்னும் அடிப்படை அப்பனா உலகம் உருவாகும் போது, மனிதன் உருவாகும் போது, மனிதன் வந்து மனுஷனா சிவிலைஸ் உள்ள வாழத்துக்கு 3 சென்டர் ஒன்னா டெவலப் ஆயிருக்கு. ஸ்பீச், அதாவது பேச்சு, அவன் டூல் மேக்கிங் பிஹேவியர் கருவி உற்பத்தியான முயற்சி, அவன் ஃப்ரான்டல் லோப் முந்தன சிந்தனை. இது மூணுமே ஒரே நேரத்தை உருவாகிறதுக்காக ஒரே ரத்த குழா பிளட் சப்ளை பண்ணுச்சு. அந்த ரத்த குழா தான் மண்டையில இருக்க மிடில் செரிபிரல் ஆர்டரின்னு. சோ ஒரு பேஷண்ட் சக்கரை நோயால பிரஷர் நோயால அடைப்பு ஏற்பட்டா அவனுக்கு ஒரே நேரத்தில் கை கால் விழுந்து போகுது, ஸ்பீச் போகுது, ஹையர் ஃபங்க்ஷன் போகுது. இது ஸ்ட்ரோக்கு என்ன எவல்யூஷன் இண்டிகேஷன்னா இந்த 3 சென்டருமே மிருகத்துல இருந்து மனுஷன் வந்து வேறுபடுறதுக்காக தேவைப்பட்டது 3 சென்டர். ஸ்பீச் சென்டர், ஆக்ஷன் சென்டர், சுயமா சிந்திக்கிற உள்ள சென்டர். நெக்ஸ்ட் அடுத்தது இது ஆரம்ப காலத்தை பயன்படுத்த கருவிகள். இப்ப கிட்ட நம்ம பாத்தீங்கன்னா இப்ப கூட கருவிகள் இருக்கு. வீட்டுக்கு போனா ரிமோட், கார் கீ, எத்தனை கருவிகள் யூஸ் பண்றோம்? பேனா, பென்சில், ஸ்கேல், டிவைடர், எத்தனை கருவிகள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணோம்? வீட்ல லேடிஸ் கிரைண்டர், ஸ்டூல், சிசல். இது எந்த மிருகங்கள்லாம் இந்த டூல் மேக்கிங் பிஹேவியர் ஏதாவது பயன்படுத்துறாங்களா? இல்ல. இப்ப நாளைக்கு ஒரு ரோடு வெட்டினா கூட அதுக்கு எனக்கு ஒரு டூல் தேவை. நாளைக்கு விவசாயம் பண்ணனா எனக்கு ஒரு டூல் தேவை. நாளைக்கு நான் ஒரு டாக்டர் வந்து உங்ககிட்ட நெஞ்சில நான் பார்க்கணும் ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் தேவை. இந்த டூல் மேக்கிங் பிஹேவியர் தான் மனுஷனுக்கு ஸ்டிமுலஸா இருந்துட்டே இருக்கு. எது வரைக்கும் வந்திருக்கு? ஒரு தட்டுல நீர் தாங்கிறதுக்கான வைக்கிற டூல் மேக்கிங், அதாவது மண்டவோட திருப்பி போட்டு, மிருகத்தோட மண்டவோட திருப்பி போட்டு மழை தண்ணியை சேகரிச்ச மனுஷன் அந்த டூல் மேக்கிங் பிஹேவியர் எது வரைக்கும் இருக்கு? கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நியூக்ளியர் பாம்பு தயாரிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அந்த ஸ்டிமுலஸ் ப்ரொடக்ஷன் இருந்துட்டே இருந்தனாலதான் இந்த பரிணாம வளர்ச்சி அவங்க டெவலப்டா இருக்கும். அடுத்தது இதான் மனுஷன் எப்படி மைக்ரேட் ஆனான். இத வந்து ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடியில வந்து ப்ரூவ் பண்ணது. இது வந்து ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் அமெரிக்கா ஒரே கண்டமா இருக்கும் போது ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஒரிஜினேட் ஆன மனுஷன் எப்படி உணவு தேடுறதுக்காக பல்வேறு குரூப்பா பிரிஞ்சான். பல்வேறு குரூப்பா பிரியும் போது உள்ள மைக்ரேஷன் ஸ்டடிஸ் இது எந்தெந்த ஆண்டுகள் எப்பப்ப எங்க இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா தெரியுது. கிட்டத்தட்ட அரேபிய நாடுகள் 40,000 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கான். ஐரோப்பிய கண்டத்துக்கு 60,000 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கான். ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு 50,000 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கான். இந்த கில்பர்ட் ஸ்ட்ரெய்ட் வழியா நார்த் அமெரிக்கா கண்டத்துக்கு 12,000 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கான். இந்த மைக்ரேஷன் எதனால? உணவு தேடுறதுக்கான வேட்டை. அடுத்தது சரி, அப்புறம் ஏன் சார் வேறுபடுத்துறோம்? நம்மளாம் இங்க கருப்பா இருக்கும், நம்மளாம் வந்து வெள்ளையா இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன் சைனாக்காரன் ஒரு மாதிரி இருக்கான், அமெரிக்காக்காரன் ஒரு மாதிரி இருக்கான்? அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ப அவங்க பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு வெப்பம் உள்ள பகுதியில் நம்ம தங்கி இருக்கோம். வெப்பம் உள்ள பகுதிக்கு நம்ம சூரிய வெளிச்சம் நமக்கு ஜாஸ்தி தேவையில்லை. கருப்பா ஸ்கின் டேன் ஆகி நம்ம கருப்பு இனத்துல கலர் வந்தது காரணம் சூரிய வெளிச்ச டிராபிக்கல் கண்ட்ரினாலதான். இதே வெள்ளைக்காரன் வெள்ளையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அங்க சூரிய வெளிச்சம் கம்மி. ஆனா பேல் ஸ்கின் சூரிய அப்சார்ப்ஷன் ஆகி விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். இது இயற்கை மாற்றம். இப்ப நம்மால யாராவது துபாய் போயிருந்தாரு வச்சுங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கலர் மாதிரி வருவார். ஏதோ நம்ம அமெரிக்காவை கனடால சென்று போயினா கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அந்த கலர் சேஞ்சஸ்னா சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப இயற்கையின் மாற்றத்தின் அடிப்படையில் தான் நம்ம கலர் சேஞ்சஸ் வரும். ஆனா ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் எங்க அவங்க டெம்பரேச்சர் கன்வென்ஷன் நம்ம வந்து வேரியேஷன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் லைட் இது பன்னியோட உருவம். பன்னி ஒரு மேமல். அது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி ஒரு உறுப்பா இருந்தது. அதுல இருந்து மனுஷன் டைரக்டா உருவானதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லைன்னு டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைட் இதுதான் ஹோமினிட். நான் சொன்னல ஹோமினிட், அதாவது மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரு காமன் ஆன்சிஸ்டர் தான் வச்சுக்க. அது அந்த ஹோமினிட் எப்படி இரெக்ட் போஸ்டர் ஆகி உள்ள மனுஷன் வந்து நிமித்தியா நிக்கிறான். அது ஸ்லைட் அதான் இந்த எக்ஸ்பிளேஷன் தான். ஏன் சார் இப்ப இருக்க சிம்பன்சிஸ் ஏன் சார் வந்து வளரல, இப்ப இருக்க கொரில்லா ஏன் சார் வளரல அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கும் சிம்பன்சிஸ்க்கும் குரங்குக்கும் ஒரு காமன் ஆன்செஸ்டர் ஹோமினிட் கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தனால மணல்ல உணவு தேட ஆரம்பிச்ச மனுஷ குரூப் மட்டும்தான்
இன்னைக்கு ஹோமோ சாப்பியன்ஸா நம்ம நிக்கிறோம். உணவுப் பொருட்கள் எங்க மரத்தடியிலே நிறையவே இருக்குன்னு ரீட்டைன் பண்ணனால சிம்பன்சிஸ் அந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. கொரில்லா நமக்கு முன்னாடியே டிசென்ட் ஆன குரூப். ஆர்கன்டேவன் நமக்கு முன்னாடியே டிசென்ட் ஆன குரூப். சோ குரங்குல இருந்து மனுஷன் வந்தா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தது இல்ல. குரங்குகள் நம்ம கசின் பிரதர்ஸ். கசின் பிரதர்ஸ்னா நமக்கும் குரங்குக்கும் ஒரு 2% ஜீன் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஒரு நமக்கு குரங்குக்கும் ஒரு காமன் மூதாதையர் 60 வருஷம் ஆனனால நம்ம ஒரு பிரான்ச் மனுஷனாக மெருகேறிட்டோம், ஒரு பிரான்ச் சிம்பன்சிஸா இருக்கும். அப்ப சிம்பன்சிஸ்க்கு அறிவு இல்லையா, மூளை வளர்ச்சி இல்லையா கேட்கலாம். சிம்பன்சிஸ்க்கு மனுஷனோட கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்கில்ஸ்க்கு மூளை வளர்ச்சி இருக்கு. அந்த சிம் டெஸ்ட் கொடுங்க. சிம் டெஸ்ட் வீடியோஸ் சிம்ப் இல்ல அது அடுத்து நெக்ஸ்ட் சிம் டெஸ்ட். இது வந்து ஜப்பான்ல கியோட்டோ என்வாயர்மெண்ட்ல ஒரு சிம் டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிட்டு பண்ணாங்க. The Kyoto Primate Research Institute in Japan has devised a memory test for the chimpanzees. His star pupil is a 7-year-old chimpanzee. Show him the numbers 1 to 9 and he'll put them in the right order, pointing to them one by one. Every time he gets it right, he receives a treat, a tiny carrot, half a raisin. But now, the researchers make இப்போ வந்து ஃபாஸ்ட் அடிக்குது பாத்தீங்களா, அதே மாதிரி as soon as the இது 7 வயசுள்ள சிம்பன்சி, the rest of the numbers are hidden. He has to remember where the இது கயோட்டோ ஜப்பான்ல இதுக்காக நோபல் பிரைஸ் வாங்குறாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்டால. The positioning of the numbers is totally random. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 எந்த வகையான காம்பினேஷன்ஸ் வந்தாலும் மங்கி கரெக்ட்டா சிம்பன்சி அடையாளப்படுத்தும். அவர் என்ன சொல்றாருன்னா 0.65% செகண்ட்ல 0.65 செகண்ட்ஸ்ல மங்கிக்கு பண்ண சக்திகள் இருக்கு அப்படின்னு இந்த கயோட்டோ ப்ரொஃபசர் சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப ஸ்பீட் ரெடியூஸ் பண்றாங்க. No, try again. இப்ப ஸ்லோப், இப்ப நீங்க ஒரு தடவை பாத்தீங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. We'll run the sequence at half speed. நீங்களே ட்ரை பண்ணலாம். Still too difficult? Try at a quarter speed. திருப்பி நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து வீடியோவை ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்காங்க, சிம்பன்சியோட வீடியோவை. Back to full speed and you get an idea of how extraordinary this chimpanzee's memory is. இது இப்ப நம்ம குழந்தைகளுக்கு பண்றாங்க, 8 வயசு உள்ள குழந்தைகளுக்கு. அவங்களால பண்ண முடியுதா பாக்குறாங்க. 8 வயசு ஆண் குழந்தை பெண் குழந்தை பண்றாங்க. நமக்கு கஷ்டமா இருக்கு. We've asked some 9-year-olds to have a go. They take a lot longer studying the numbers before they start. And even then, most of the time, they only get 4 or 5 right. Occasionally, they do a little better. Abstract influences food generationக்காக இன்னும் chimpanzees என்ன வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு சர்வைவல் அட்வான்டேஜ்னால தான். அது ஸ்லைட் போடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட். அறிகுறிகள். சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க சார், உண்மையா நமக்கு இல்ல ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையில நம்மளோட ரத்த அணுக்கள் நம்ம அமீபா மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. WBC செல் ஒன்னு இருக்கு. அந்த WBC செல் வந்து நம்ம கிருமிக்கு ஏத்தா போலதான் இருக்கு. ஃபெர்டிலைசேஷன் வீடியோ போடுங்க. இது நார்மலா ஒரு ரத்த அணுக்கள் எப்படி போகுது பாருங்க. ஃபேகோசைட்டோசிஸ். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கிளிக் உடம்புல இருக்கிற கிருமிய கட்டுப்படுத்துற ரத்த அணுக்கள். உடம்புல ஏதாவது கிருமி ஏறிச்சுன்னா நம்ம இப்படிதான் நம்ம அணுக்கள் வந்து முழுங்கி உள்வாங்கி அந்த கிருமியை வந்து சாவடிக்கும். இது நம்ம உடம்புல ரத்தத்துல இருக்க WBC செல்ஸ். இந்த WBC செல்ஸ் எவல்யூஷன்ல எப்படி நமக்கு வந்து காத்தாச்சு. இப்ப அமீபா பாருங்க. அமீபா அதாவது நம்ம மைக்ரோசெல்லுலா இருக்கல கிருமி, அதோட முயற்சியும் நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். எண்டோசைட்டோசிஸ் ஃபேகோசைட்டோசிஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. எப்படி ஒரு கிருமியை வந்து டைஜஸ்ட் பண்ணது பாருங்க. இது அமீபா. இது நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், மைக்ரோஸ்கோபிக் கிருமிகள். இதனால அமீபிக் டிசென்ட்ரினா நமக்கு வரும். அது மைக்க தெரியாத பிரியாணி ஏதாவது சாப்பிட்டோம்னா, சிக்கன் ஏதாவது சாப்பிட்டோம்னா இந்த கிருமினால நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும். அது எப்படி ஒரு செல் அது உணவை எப்படி முழுங்குது பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ல பாருங்க.
முழுங்கி டைஜஸ்ட் பண்ணுது. அதாவது ரத்தத்துல நமக்கு உடம்பு நோய் எதிர்ப்புக்கான WBCயும் அமீபாவும் சேம் ஆக்ஷன். இது நம்ம பரிணாம வளர்ச்சியில உருவானதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அடுத்த ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். செல் டிவிஷன். அதாவது ஒரு செல் எப்படி உருவாது? இப்ப குழந்தை ஆண் பெண் விந்து சேரும் போது ஒரு செல் ஆகுது, அப்ப 2 செல் ஆகுது, 4 செல் ஆகுது. அதுக்கு எப்படி நம்ம உடம்புல ஹியூமன் செல்ல செல் டிவிஷன் எப்படி ஆகுது பாருங்க. மைக்ரோஸ்கோப் லெவல்ல 4, 6, 16 இது பேரு செல் டிவிஷன், மைட்டோசிஸ் பேரு.